அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நாம் நிறைய நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம். போட்டி போட்டுக்கொண்டு செய்கிறோம். தான தர்மங்களை செய்கிறோம். நாம் மனதிற்கு நிறைவான ஒரு அமலை செய்யணும் அப்படின்னா அதற்கு இஸ்லாம் நிறைய வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கிறது. ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாமிய பண்பாடுகளில் ஆகச் சிறந்தது எது என்று கேட்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பசித்தவருக்கு உணவளிப்பது என்று சொல்லுகிறார்கள். அன்னதானம் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா. ஒரு மனதிற்கு நிறைவான ஒரு அமலாக இறைவனுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய இஸ்லாமிய பண்பாடுகளில் சிறந்த அமலாக இந்த அன்னதானம் அமைந்திருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் வீட்டிலே சமைத்து அதை பொட்டலங்களாக போட்டு, குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்தன்று ஜும்மாவை முடித்துவிட்டு தேவை உள்ளவர்களிடத்திலே கொடுத்து பாருங்கள். அவர்கள் கொஞ்சம் தள்ளி போய் அவர்கள் உண்ணுவதை ரசித்து பாருங்கள். இறைவனுடைய அருளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இதை வாரம் தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். ஆம், இஸ்லாத்தின் சிறந்த பண்பாடுகாக இருக்கக்கூடிய அன்னதானம், பசித்தவருக்கு உணவளிக்கின்ற இந்த ஒரு அற தர்மத்தை நாம் கடைபிடிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் கூறுவோம். இறை தொடர்ந்து இது போன்ற செய்திகளை கேட்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த அமலை செய்கின்ற பாக்கியத்தை தருவானாக. புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக.